அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காணொலி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்ட ஒரு காணொலி. ஜான் டி பிரிட்டோ அவர் யாருங்க, என்ன ஆச்சு, ராமநாதபுரத்தில் என்ன நடந்துச்சு, கிழவன் சேதுபதிக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், எதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்படி ஒரு முடிவு பார்த்தீங்கன்னா கிழவன் சேதுபதி கொடுத்தாரு, என்னதான் பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று சென்னப்ப நாயக்கர் யார், அவர் தமிழரா தெலுங்கரா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதில் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவ் கமெண்ட் பற்றி நான் இன்றைக்கி அதை பெருசுபடுத்த போகிறதே கிடையாது. உண்மையாக தான் சொல்ல முடியும். யாருக்காகவும் அதை வளைந்து நெளிந்து சொல்ல முடியாது, வளையவும் முடியாது. வரலாறு என்பது காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம்னா அதுக்கு பேர் வரலாறு கிடையாது, அதுக்கு பேர் புரட்டு. ஸோ இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா கோச்சுக்கிறாங்க, இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா வெக்கப்படுவாங்க, இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா வருத்தப்படுவாங்கன்றதுக்காண்டி நம்ம வரலாற்றில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னா அதுக்கு பேர் வரலாறு கிடையாது, அதுக்கு பேர் புரட்டுன்ற ஒரு பேச்சு மாறிடும். இன்றைக்கி இதை நான் சொல்லாட்டினாலும் 10 வருடங்களுக்கு கழிச்சு எனக்கு கிடைச்ச டாக்குமெண்ட் வச்சு நாளைக்கு இன்னொருத்தரும் பேசுவாங்க. உண்மை என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வந்துடும். ஆக தயவுசெய்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, டாக்குமெண்ட்ஸே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் சமுதாயம் சொல்கிற எந்த விதத்தில் நியாயம்? திருச்சி நாயக்கர், செஞ்சி நாயக்கர், மதுரை நாயக்கர், தஞ்சை நாயக்கர், காளகஸ்தி எல்லா நாயக்கரும் பார்த்தீங்கன்னா வேற தெலுங்கு பேசுகிறவங்க. ஆனால் இந்த சென்னப்ப நாயக்கர், காளகஸ்தி நாயக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதுக்கு எந்த ஆதாரமும் பேசுறது. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவு மாற்றிக்கொள்வது நல்லது. ஏன்னா பிற்கால வருங்கால சமுதாயம் பார்த்தீங்கன்னா உங்களையும் பார்த்தீங்கன்னா தெலுங்குன்ற ஒரு கம்யூனிட்டியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரி, அதில் நியாயமான கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகள் பதில் சொல்லிட்டு போயிடலாம். நண்பா, எனக்கு நெடுநாளாக ஒரு சந்தேகம் உள்ளது. கள்ளர்களும் மறவர்களும் குற்ற பரம்பரையில் வாழ்கிறார்கள், அகமுடையர்கள் ஏன் வரவில்லை, என்ன காரணம் நண்பா? 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது மறுபாண்டிய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அகமுடையார் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சாதி பிரிவாகவே கிடையாது. நீங்கள் இலக்கிய காலகட்டத்திலும் சரி, கல்வெட்டுகள் காலத்திலும் சரி, அந்த அகம்படி என்பது பார்த்தீங்கன்னா அது ஒரு தொண்டு ஊழியம். அந்த தொண்டு ஊழியத்தை செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா கல்லரும் செய்திருக்கார்கள், மறவர்களும் செய்திருக்கார்கள், வெள்ளாளரும் செய்திருக்கார்கள், எல்லா சாதியும் செய்திருக்கார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அகம்படி தொண்டு ஊழியத்தில் போர் ஊழியம் செய்தவர்கள், போர் ஊழியம் செய்த கல்லரும் மறவர்கள் தான் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அகம்படிகளாக மாறுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அகம்படி வண்ணார், அகம்படி அம்பட்டர்னு சொல்லிலாம் கல்வெட்டுகள் கிடைக்கப்பெறுது. அகம்படி என்பது ஒரு தொண்டு ஊழியம். அதில் பார்த்தீங்கன்னா போர்க்குடிகள் செய்த அந்த தொண்டு ஊழியத்திலிருந்து வந்தவர்கள் தான் அகம்படி தேவர்கள், அகம்படி சேர்வைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார்கள். மற்ற பிற தொண்டு ஊழியர்கள் செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா அகம்படி முதலியார், அகம்படி வெள்ளாளர்கள், அகம்படி வண்ணார்கள் சொல்லி அந்த பிரிவிலையும் பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. இதனால தான் காரணம். அந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா கல்லர் மறவர்களை மட்டும் குற்றச்சாட்டு பரம்பரை சட்டம் பார்த்தீங்கன்னா என்டையர் பிரசிடென்சிக்கு பார்த்தீங்கன்னா போட்டாங்க. கல்லருக்கு என்டையர் பிரசிடென்சிலையும் போட்டாங்க, மறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பநாட்டு கொண்டையங்கோட்டை மறவர்களுக்கு போட்டாங்க. பிற்காலத்தை பார்த்தீங்கன்னா அது எல்லா சமுதாயத்துக்கு, அதாவது மறவர்களை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு போக சேர்த்துச்சு. இது என்ன ஆகுதுன்னா, அகமுடையார்கள் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களை கல்லர்களாக இருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களை அகமுடையர்கள் என்று பதிவு செய்திருக்காங்க. 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 8 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அகமுடையார்கள் அந்த டயத்தில் தான் நாங்கள் வேறு அவங்க வேறு அப்படின்னு சொல்லி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்க விலகி போயிருந்திருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் சென்செக்ஸ் ஆஃப் இந்தியாவை 1911, 1921 இந்த 10 வருஷத்துக்கு உண்டான வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பெரிய டாபிக்ங்க, தேவைப்பட்டால் அதையும் நம்ம பேசுவோம். ரமேஷ் கோபால் கவுண்டர் மற்றும் செந்தில்குமார் ஆகியோரின் சென்னை நாயக்கர் பட்டணம் புத்தகத்தை படிக்கும். இந்த 2 பேருமே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த புத்தகத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்ஸ்கிரிப்ஷன் ஆதாரமோ இல்லை பிரிட்டிஷரோட ஆதாரமோ எந்த ஆதாரமே பார்த்தீங்கன்னா அதில் கிடையாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. வெங்கடகிரி வேல்கொடி மன்னர்கள் வேலம்ம நாயுடு அண்ட் தமால் நாயக்கர் முற்றிலும் வேறுபட்ட நபர், வெவ்வேறு நிலப்பிரபுகள். இவர்கள் கோத்திரங்கள் வேறுபட்டவை. ஒருவருக்கும் இனியல் கோத்திரம், மற்றவர்களுக்கு தார கோத்திரம். எந்த இடத்திலும் அவர் தன்னை நாயுடு என்று குறிப்பிடவில்லை. நாயக்கர் தலைப்பு நாயுடு என்று கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. திருமலை நாயக்கர், விஜயரகநாத நாயக்கர், முத்து வீரப்பன் நாயக்கர், ரங்கப்பன் நாயக்கர், அச்சுதப்பன் நாயக்கர் அப்படின்னு சொல்லி தஞ்சை நாயக்கர், திருச்சி நாயக்கர், செஞ்சி நாயக்கர் முதற்கொண்டு தமிழ் கல்வெட்டில் பொறிக்கும் பொழுது மட்டும் நாயக்கர் என்று தான் குறிப்பிடப்பட்டதை தவிர தெலுங்கு கல்வெட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாயுடுகாரு என்று தெளிவாக உள்ளது. நீங்கள் போய் பாருங்கள், நாயுடுகாரன் தான் தெலுங்கு கல்வெட்டு போகிற நாயுடுகாரன் இருக்கும். தமிழ் கல்வெட்டில் மட்டும்தான் நாயக்கர் என்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோத்திரம், குலம், கோத்திரம்லாம் பார்த்தா தமிழருக்கு எந்த காலத்தில் இருந்தது? வன்னீர் புராணம் எப்போ எழுதப்பட்டது? அது எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? 2000 வருடங்களுக்கு முன்பாகவா?
தொல்காப்பியரோ இல்லை பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்த பாண்டி மன்னர்களோ சோழ மன்னர்களோ கோத்திரத்தை ஃபாலோ பண்ணாங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காசிப்ப முனிவர் கோத்திரம் தான் சொல்லியிருக்காங்க தவிர இந்த மாதிரி வந்து இனியல் கோத்திரம், தாரா கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கிய மன்னர்கள் தான் வந்து தாங்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். சரி, இந்த வன்னியர்களுக்கு இந்த கோத்திரம் குலம் கோத்திரம் வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னு சொல்லி வந்து அதையும் சொல்லுங்க ப்ரோ. நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க அவங்க கூட வந்து இணக்கமாக வாழ்ந்திருக்காங்க. அந்த சின்னப்ப நாயக்கரோட வம்சாவளிகள் அவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஆதாரத்தை முதற்கொண்டு நான் போட்டிருக்கேன். 1800 கடைசியாக டாமல் நாயக்கரோட வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இருந்திருக்காப்புல. அவர் பேர் திம்மப்ப நாயுடுகாரு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இனிமேல் ஜெமினா இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஆற்காடு நவாப்போட மேலாண்மையை ஏற்றிருக்காங்க, வாலாஜாபாத்தோட மேலாண்மையை ஏற்றிருக்காங்கன்னு சொல்லி தெளிவாக டாக்குமெண்ட் இருக்கிறப்பையும் இதே ஜார்ஜ் கோட்டையில் இன்னைக்கு இருக்க ஜார்ஜ் கோட்டையில் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்கள் வந்து ஒரு பண்பட்டவர், கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் பர்சன், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாங்கள் சார்ந்த சமுதாயத்துக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து வரலாற்றை மாற்றி எழுத நினைக்கலாமா? யோசித்து பாருங்கள். நாயக்கர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா திருமல் நாயக்கர் தாங்க இருக்குது, செப்பேடும் திருமல் நாயக்கர் தான் இருக்குது. அச்சுதப்ப நாயக்கர் தஞ்சாவூரை சேர்ந்தவர், சென்னை தஞ்சை நாயக்கர் கல்வெட்டுக்குன்னு சொல்லி தனி புக்கே இருக்குது. அந்த புக்கில் எல்லாத்தையும் நாயக்கர் தான் இருக்குது. அதுக்காண்டி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்னியர் ஆக முடியுமா? திருமல் நாயக்கர் வன்னியர் ஆக முடியுமா? ஆனால் அவங்களுடைய தெலுங்கு கல்வெட்டில் நாயுடுகாரன் தான் இருக்குது, நாயுடுன்னு தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும். காளகஸ்தி நாயக்கர்களோட வம்சாவளிகள் தான் வந்து இந்த டாமல் நாயக்கர்களும். இவங்க வந்து வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்க கிடையாது. இவங்க காளகஸ்தி நாயக்கர்களோட கிளான் தான். அதை தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த காளகஸ்தி நாயக்கர்களுடைய வம்சாவளிகள் எல்லாமே வெலம நாயுடு. அதே போல தான் இந்த கடைசியாக இருந்த அந்த சீஃப்டைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் என்னன்னு சொல்லி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நான் அந்த ஆதாரத்தை வந்து தவறாக காமிச்சதான் பரவாயில்ல, நான் வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், ஒரு வாட்டி பாருங்கள். அருமையான விளக்கம். பிரிட்டிஷ் ரெக்கார்டில் புறா நாயக் நாயுடு என்று தான் உள்ளது. தமிழர்கள் அவர்களை நாயக் என்று சொல்லாமல் நாயக்கர் அந்த மரியாதை விகுதிக்காக நாயக்கர் என்று அழைத்தனர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வட ஆற்காடு பகுதியில் வன்னியருக்கு நாயக்கர் ரெட்டியின் பட்டங்கள் உள்ளது. வன்னியர் ஆந்திர பகுதியில் பெருவாரியாக வாழ்கிறார்கள். அவர்களை பள்ளி ரெட்டி, பள்ளி நாயக்கர் என்பார்கள். வன்னியர் புராணம் நாயக்கர் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டதுதான். அந்த புராண அடிப்படையில் தான் தங்களை சத்திரியர் என்கிறார்கள். சத்திரியர் என்று யாரும் இல்லை. புராணத்தை வைத்து ஆங்கிலேயர் ஆட்சியில் சத்திரியன அரசாணை கெஜெட்டை வெளியிடப்பட்டது. எக்ஸாக்ட்லி பிரிட்டிஷார் காலத்தில் தான் வந்து அது சத்திரியன்னு சொல்லி கெஜெட் வெளியிட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம் இந்த வன்னியர் புராணத்தை வச்சு தான் வந்து அவங்க வாங்கியிருக்காங்கன்றத யதார்த்தமான உண்மை. இதுதான் உண்மை. உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறதுல எந்த ஒரு ஆட்சியும் கிடையாது. இது வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து கல்லர்களை திருடர்கள்னு சொல்லியிருக்காங்க, மறவர்களை திருடர்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க திருட தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவனே திருட வந்தவன். நான் அதை ஏற்றுக்கிறேன். நான் கிரிமினல் ட்ரைப் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஆமாம், எங்கள் மேலே வந்து குற்றப்பிரம சட்டம் இருந்துச்சு, அதை ஏற்றுக்கிறோம். அடிவானம், ஆமாம் அடிவானம். 5000 பேர் பிரிட்டிஷ்காரங்க கொலை பண்ணாங்க, செத்தாங்க, ஏற்றுக்கிறோம். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. வரலாறாக தான் ஏற்றுக்கலுமே தவிர தான் சொந்த சமுதாயத்துக்காகவும் தனக்கு பிடிக்காத சமுதாயத்துக்காகவும் அதை ஏற்றுவதும் இறக்குவதும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு வரலாற்றுதாய் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே கொடுக்காதுதான் யதார்த்தமான உண்மை. அண்ணா பூலித்தேவர் அவர்களின் உண்மையான வரலாற்றை போடவும் அவருடன் யாரெல்லாம் துணை நின்றவர்கள் என்பதை தெளிவாக சொல்லவும். வெண்ணி காலாடிக்கு பற்றி எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. ஒண்டியூரனை பற்றியும் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. இரண்டும் கற்பனை கதையே. போதுமா ப்ரோ? பெங்களூர் கெம்பகவுடா தமிழ் ஃபேமிலி இல்லையா? அதுக்கு ஒரு வீடியோ ப்ரோக்ராம் ப்ரோ. நீங்கள் கர்நாடகாவில் போயிட்டு கெம்பகவுடா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்னு சொன்னீங்கன்னா வந்து நீங்கள் சொல்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை பிடிச்சி இழுத்துருவாங்க வெளியே. கெம்பகவுடா வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காலியா கவுடா சேர்ந்தவங்க. அவங்களுடைய வாரிசார்கள் இன்னும் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒக்காலிய கவுடா, ஒக்காலியர்னு சொல்லுவாங்க. அவர்கள் முழுக்க கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். அவங்களை கொண்டு போய் எப்படி நீங்கள் தமிழில் சேர்க்க முடியும்? ஹியர் இஸ் த ப்ரூஃப் வித் இன்ஸ்கிரிப்ஷன் ப்ரோ. ராமதேவன் 2, திருவந்தூர், காஞ்சிபுரம் தாலுக், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ராமதேவராயரின் 8ஆம் ஆண்டு காலத்து கல்வெட்டு. தாரா கோத்திரத்து தாமல் வெங்கடப்பன் நாயக்கரின் பேரன் சென்னப்பன் நாயக்கரின் மகனான வெங்கடப்பன் நாயக்கர் திருக்கல்குன்றத்து சேஸ்திர ஈஸ்வருக்கு தானம். இது என்ன ப்ரூஃப் ப்ரோ? இது என்ன ப்ரூஃப்? இதில் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்னியர்ன்ற பேர் இருக்குது. நீங்கள் இந்த குலங்கோத்திரத்தை வைத்து கொண்டு பேசுறது எப்படி இதாகும்? அப்படி பார்த்தீங்கன்னா திருமல் நாயக்கர் வந்து அதாவது மதுரை நாயக்கருக்கும் தஞ்சை நாயக்கரும் ஒரே நாயக்கர் வம்சாவளி தானே. 2 பேரும் வேறு கோத்திரத்தை கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்களா? செஞ்சி நாயக்கரும் தஞ்சை நாயக்கரும் ஒரே கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் செஞ்சி நாயக்கரும் காளகஸ்தி நாயக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். அதுக்காண்டி 2 பேரும் வேறு சொல்லிட முடியுமா? காபு, கவரை,
வெலமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து நிறைய கோத்திரங்கள் இருக்கு ப்ரோ. வெலம நாயுடுலையும் நிறைய கோத்திரங்கள் இருக்கு, கவரை நாயக்கர்கள் நிறைய கோத்திரங்கள் இருக்கு, காபு நாயக்கர்கள் நிறைய கோத்திரங்கள் இருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க வந்து ஆந்திராவை சேர்ந்தது. நமக்கும் இந்த கோத்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? சென்னையை ஆங்கிலுக்கு சாசனம் கொடுத்த மன்னர் சென்னப்ப நாயுடு. இவரை சென்னப்ப நாயக்கர் என்று அழைத்தனர். விஜயநகர சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்த பின்னர் அதன் ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதி மிகவும் குறைந்தது. கடைசியாக இவர்கள் சந்திரகிரியை தலைநகராக வைத்து ஆண்டனர். இவர்களுக்கு கட்டுப்பட்டவர் குளிர்ந்த மன்னர் சென்னப்பன் நாயுடு. அதற்கான ஆவணங்கள் இன்றும் சென்னையில் உள்ளது. வன்னியர் சமூகத்தில் தெலுங்கு மொழி பேசுபவர்கள் தமிழகத்திலும் ஆந்திராவிலும் அதிகம் உண்டு. இவர்கள் நாயக்கர் பட்டத்தை பயன்படுத்துவார்கள். இதனால் ஏற்படும் சிறு குழப்பம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்காக யூடியூப் போட்டு வேற நேரத்தை வீணடிக்க வேண்டாம். தற்போது சென்னை நன்றாக உள்ளது, அதுவே மகிழ்ச்சி. அதாவது இதுக்கு யூடியூப் போடணும்னு சொல்கிறீங்க, ஆனால் போட்டனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வன்னியர் நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். அதனால தான் வந்து ஒரு விழிப்புணர்வு தான் அந்த காணொலி போட்டது. அகத்தியரும் முருகரும் வாழ்ந்த காலம் சமகாலமா? சிவகலை தாமிரபரணி ஆட்டுப்புற நாகரிகமா? 16,500 வருஷங்களுக்கு பேக்கா? கல்வெட்டு குறிப்புகள் இருக்கிறதா? இலக்கிய குறிப்புகள் பற்றிய கல்வெட்டு இருக்கிறதா? கல்வெட்டுகள் குறிப்பு நமக்கு கிடைத்தது 2300 வருடங்களுக்கு முன்பாக. கல்வெட்டு குறிப்புகள் இல்லை. அதற்கு முன்பாக இலக்கிய குறிப்புகள் தான் இருக்கு. இந்த பாறை ஓவியங்கள் மட்டும்தான் இருக்கு. கல்வெட்டுகளுக்கும் இவருடைய காலத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மதராச குப்பம், சென்னப்ப நாயக்கன் பட்டினம் எல்லாம் சரிதானுங்க. பெரும்பறைச்சேரி என்பதுதான் பிற்காலத்தில் பழமையான ஆங்கில பெயர். ஆங்கிலத்தில் பாரிஸ் கார்னர், பரையர்ஸ் என்பதுதான் பாரிஸ் ஆகிவிட்டது. அதாவது பாரிமுனை என்று அழைக்கப்பட்டது. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சப்ஸ்கிரைபரே பதில் சொல்லுவாங்க. இதில் என்ன சந்தேகம்? நாயக்கர் என்றாலே தெலுங்கர் தான். வீரவல்லாளன் சென்னப்ப நாயக்கன் செஞ்சை கோட்டையை கட்டிய கோன் அரசன் எல்லாருடைய உண்மையான இடமும் வெளியே வருகிறது. இவ்வளவு நாளாக ஏமாத்திட்டு இருந்திருக்கானுங்க. போருக்கு போகாத நாட்டை ஆளாதவன் எப்படி சத்திரராக இருக்க முடியும்? ஓகே, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தா இன்றைக்கி டாபிக் கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைப் வீடியோ வந்து போடாதீங்க, ஒரு 15 20 நிமிஷத்துக்குள்ளே போடுன்னு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நான் காணொலி போயிடுவோம். ஜான் டி பிரிட்டோ. இந்த ஜான் டி பிரிட்டோன்றவர் யாருன்னா வந்து கிபி 1700 காலகட்டங்களில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த 1670 1700 காலகட்டங்கள் வரைக்கும் வாழ்ந்துருந்த ஒரு மனிதர் தான் இந்த ஜான் டி பிரிட்டோ என்பவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸரை சேர்ந்தவர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியை சேர்ந்தவர், ரோமை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய தவறான தகவல் இருக்கும். ஆனால் இவர் வந்து போர்ச்சுகீஸையே சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இவர் பிறந்த வருஷம் என்னன்னா வந்து 1647 வந்து பிறக்கிறாப்புல. போர்ச்சுகீஸ் தான் பிறக்கிறாப்புல. இவர் ரோமன் கேத்தலிக், அதாவது கத்தோலிக்க திருச்சபையை வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தவர். இவர் கிபி 1673 வந்து முதலாக இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வரல, இந்தியாவுக்கு வருகை போகிறார். எங்கே வர்றாருன்னா போர்ச்சுகீஸருடைய இடமா இருக்கக்கூடிய கோவாக்கு வராப்புல. எதற்காக வராருன்னா வந்து சமூக சேவை செய்யலாம் வரல, மதமாற்றம் செய்வதற்காக இவர் கோவாக்கு வந்து இறங்குறாரு. ஏங்க கோவாக்கு போறாருன்னா, ஏன்னா கோவா வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு இடம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேலிக்கட் வந்து இருந்துச்சோ அதே போல தான் வந்து இந்த போர்ச்சுகீஸ் வந்து, அதாவது போர்ச்சுகீஸ் கட்டுப்பாட்டில் இருந்ததா இந்த கோவான்ற இடமும். ஸோ கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையினால மதத்தை பரப்புவதற்காக அனுப்பப்பட்ட ஒருத்தவர் தான் வந்து இவர். ஏன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மதமாற்றம் வராரு அப்படின்னா, இங்கே இருக்க மக்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வியலில் வந்து இந்த மதமாற்றத்தை கொண்டு வந்து விட்டோம் என்றால் அவர்களிடம் எளிதாக வந்து தங்களுடைய வியாபார உக்தியை கொண்டு போகலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் இவர் சூஸ் பண்ண இடத்த போகிறோம் பாருங்களேன். ஒன்று தஞ்சாவூர் போகிறாப்புல. ஏன் தஞ்சாவூர் போகிறாருன்னா தஞ்சாவூர்லேருந்து மராட்டியிலேருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. தாஞ்சூர் மராட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே இவர் போகிறாருன்னா வந்து வேதாரண்யம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. வேதாரண்யம், தரங்கம்பாடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்களுடைய ஒரு வணிக குழுவாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தான் வந்து இந்த வேதாரண்யம், இந்த இது எல்லாமே. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அங்கே போயிட்டு இவர் குறி வைக்கிறது போல யாருன்னா வந்து கடற்கரையில் வருகின்ற பரதவீன மக்களை தான் வந்து குறி வைக்கிறாப்புல. ஏன்னா அவர்களுடைய உதவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையிலையும் சரி கடல்லையும் சரி வந்து அதிகமாக வந்து தேவைப்படுறதுனால தான் வந்து அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சனை, கிருபை, மாயாஜலங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி வந்து அங்கே போய் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து கிறிஸ்தவராக மாறின காலகட்டம் இவரோட காலகட்டம் தான். அதன் பின் என்ன பண்ணுறாருன்னா வந்து வெள்ளூர்லேயும் வந்து இதை பண்ணுறாப்புல. ஏன்னா வெள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து அப்போ இருந்த அந்த
அரசாங்கம் பிஜப்பூர் சுல்தான்களுடைய ஆட்சியும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிட்டு வந்து இந்த நாயக்கர் காளகஸ்தி நாயக்கருடைய ஆட்சி காலகட்டம் இருந்தப்ப அந்த வணிகத்துக்கு உண்டான இடமா இருந்தனால அங்கேயும் போய் வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லா இடத்தையும் கோவாலையும் பண்ணியிருக்காப்புல, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலும் பண்ணியிருக்காப்புல. சென்னையில் கடற்கரை கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே வேலையை பண்ணியிருக்காப்புல. ஏன்னா இவர் வந்து இந்த 1673-80 வந்தப்பயே அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய கோட்டையாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து சென்னை அந்த பிரிட்டிஷோட கோட்டை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் இவர். ஸோ இவங்களுக்கு உண்டான அந்த வணிகத்துக்குடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சென்னை கடற்கரையில் இருக்கிற பரதவ மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மதமாற்றம் செஞ்சிருக்காப்புல. இன்னைக்கு வந்து மதமாற்றம் செய்யப்பட்ட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் காலகட்டத்தில் தான் வந்து செய்யப்பட்டவர். அதன் பின்பு என்ன ஆகுதுன்னா வந்து இவர் நேராக வந்து முக்கியமான இடத்துக்கு போகிறாப்புல ராம்நாடு. ஏன்னா ராமநாதபுரத்துக்கு நீங்கள் அங்கே போனால் மட்டும்தான் அந்த கடற்கரை நீங்கள் கைப்பற்றிட்டீங்கன்னா இலங்கையுடைய வர்த்தகத்தையும் சரி, இலங்கையினுடைய வர்த்தகம் மூலமாக தெற்காசியில் இருக்கிற மியான்மர்ல இருந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வணிகத்தை கைப்பற்றி விடலாம் என்றது தான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் வறண்ட பூமியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. பாண்டியர்களும் சரி, சோழர்களும் சரி, அதன் பின்பு மீண்டும் பாண்டியர்களும் சரி, அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரிய சக்கரவர்த்திகளும் சரி, அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா சேதுபதிகள், இவங்க தான் வந்து சேது காவலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து தங்களை வந்து குகன் வம்சம் என்று சொல்லியிருக்காங்க. ராமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படகோட்டியாக இருந்தால் குகனுடைய வம்சாவளியை சேர்ந்தவனாங்க, ராமனுக்கு உதவி வரும்னு சொல்லி தங்களை சேது காவலர் என்று அழைத்தார்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப டீப்பான ஒரு வைணவ மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த சேதுபதிகள். அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன பண்றாரு, ஜான் டி பிரிட்டோ வந்து நேரா அங்க போய் தங்களுடைய வேலையை காட்டுறாப்புல, மதமாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறாப்புல. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மறவர் நாடுன்னு சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் மரவா கண்ட்ரி, லிட்டில் மரவா கண்ட்ரின்னு சொல்லி ரெண்டு இருந்துச்சு. அது வந்து பின்னாடி தான் பிரிஞ்சு லிட்டில் மரவான்னு சொல்லி வந்து சிவகங்கையை வந்து பார்த்தீங்கன்னா தனி சமஸ்தானமாக பிரிஞ்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மரவா கண்ட்ரி தான் இருந்துச்சு. இந்த மரவா கண்ட்ரின்றது அந்த டயத்தில் வந்து கிழவன் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ரிபல் பண்ணி நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பம் கட்டாமல் நாயக்கர்கள் கட்டுப்படாத ஒரு நாடாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைச்சு கிழவன் சேதுபதி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காப்புல. இவர் மதுரையிலையும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மதத்தெல்லாம் பரப்பிட்டு, அப்போ ராணி மங்கம்மாவுடைய ஆட்சி காலகட்டத்துக்கு அப்போ மதத்தை பரப்பிட்டு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாட்டுக்கு வந்து வர்றாப்புல. ஸோ இவர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாயக்கர் அரசாங்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இவர் க்ளோஸாக இருக்காருன்றத ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். இது வந்து கிழவன் சேதுபதி காதுக்கு போகுது. ரெண்டாவது தன்னோட நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மதத்தை பரப்புறதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தோன்னு எதிர்க்கல, அவர் விட்டாப்புல. சரி ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்துறவி நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. மூணாவது காரணம் என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அணிந்திருந்த அந்த ஆடையானது வந்து காடிச்சு கொண்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து சேதுபதியுடைய மகனாக இருக்கக்கூடிய தடியத்தேவர் இளவரசர், அந்த இளவரசரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, மதத்தை மாற்றி விட்டுறாரு. அவருக்கு வந்து பார்த்தா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெடிசன் தெரியும். இந்த மெடிசனை பயன்படுத்தி வந்து அவருக்கு வந்து ஒரு சின்ன வந்து உடல்நிலையாக ஒரு பிரச்சனை வர்றப்ப உங்களுக்கு வந்து கர்த்தர் வந்து கிருபையை கொடுப்பாருன்னு சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் கொடுத்து அவர் வந்து மதத்தை மாற்றிடாப்புல. அப்போ அந்த மதம் மாறுறப்ப என்ன ஆகுதுன்னா அவருக்கு 5 மனைவிகள் இருந்தாங்க. அதாவது மரவா கண்ட்ரியோட பிரின்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 5 மனைவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மதமாக மாற்றி விட்டுறாப்புல. மாற்றி விட்டது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுறாப்புல. தடியத்தேவர் என்ன பண்ணுறாருன்னா துரத்தி விட்டுறாப்புல. துரத்தி விட்டதில் வந்து ஒருத்தவங்க முக்கியமான ஆள். அவர் யாருன்னா அந்த ராமநாதபுரம் மன்னராக இருக்கக்கூடிய கிழவன் சேதுபதியோட அக்கா மகன். தன்னுடைய சொந்த அக்கா மகன் வந்து பார்த்தீங்கன்னா நேராக தன்னுடைய அரண்மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழவன் சேதுபதியோட காலை பிடித்து கொண்டு அழுகிறாப்புல. அவங்க பேர் கதலி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வந்து அழுகுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தாய்மாமன், சொந்த தாய்மாமையை வந்து பார்த்தீங்கன்னா யார், கிழவன் சேதுபதி. கிழவன் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கா மகள் வந்து இப்படி காலை கட்டி இருந்து அழுகிறத பார்த்துட்டு ரொம்ப வந்து பார்த்தா மனசு உடஞ்சு போயிடாப்புல. ஒரு தாய்மானா இருந்து திருமணத்தை நடத்தி வைத்து சீர்சேதனத்தை செய்து அந்த தாய்மாமன் வந்து பார்த்தா கோவத்தின் உச்சத்துக்கே செல்றாங்க. அப்போ உச்சத்துக்கு செல்றப்போ வந்து ஆல்ரெடி வாணி நிறையா கொடுத்தாச்சு, ஆனால் கேட்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா முனின்ற ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரவோட இரவாக தன்னுடைய தம்பி வந்து பார்த்தீங்கன்னா உடையத்தேவர்னு ஒருத்தர் இருக்காப்புல. உடையத்தேவரோட சொல்லி அவர் உடனே இம்மிடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டுவாங்கன்றாப்புல. போய் வந்து பார்த்தீங்கன்னா முனின்ற கிராமத்தில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்துட்டு மரவா கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு, அந்த ராமநாதபுரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா வந்து மன்னர் தான் தலைமை நீதிபதி. அவர் முன்னாடி தான் வந்து வழக்குகள் வந்து விசாரிக்கப்படும்.
டெத் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஜனவரி 28 அவருடைய கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு வராங்க. கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கையில் சங்கிலி கட்டி ஜான் டி பிரிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிற்க வைக்கப்படுறாப்புல. நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டை பூரா வைக்கிறாங்க. நீ இந்த மாதிரி வந்து மதமாற்றம் பண்ணுற ஏன் ஊரில் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு இந்து நாடு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாழலாம், ஆனால் மத மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா என் நாட்டில் அனுமதிக்க முடியாது. நான் இருந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிச்சேன், ஆனால் இருந்தாலும் நீ பரதவர்கள்ட்ட ஆரம்பித்தேன், அடுத்து என் ஆர்மியில் இருக்கவனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பித்தேன், கடைசி என் மகனையே வந்து பார்த்தீங்கன்னா நீ மத மாற்றம் பண்ணிட்டேன். என் மகனை மத மாற்றம் பண்ணது இந்த மரவா கண்ட்ரி இப்போ பிரின்சஸை நீ மத மாற்றம் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளுடைய மனைவியிலையும் வந்து மத மாற்றம் பண்ணி அதில் 4 பேரில் அதில் ஒன்று என்னோட அக்கா மகளையும் வந்து பார்த்தீங்கன்னா துரத்துறதுக்கு நீ காரணமாக இருந்திருக்க. ஸோ இந்த எல்லா குற்றச்சாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உன் மேலே எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் வந்து நிரூபணமாகுது. அதனால உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய தலை துண்டித்து அந்த தலை தரையில் விழுகிற அளவுக்கு உன்னுடைய பார்ட்ஸ் எல்லாத்தையும் வெட்டி தனித்தனியாக வந்து பார்த்தா தொங்குறதுக்கு நான் உன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி வந்து கிழவன் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோர்ட்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பை கொடுக்குறாப்புல. அப்போ என்ன ஆகுதுன்னா ஜனவரி 24 அதாவது யார் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெங்கத்தேவன் ஒருத்தர் இருக்காப்புல. ரெங்கத்தேவன் முன்னாடி தான் வந்து இந்த எக்ஸிகியூஷன் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். மரண தண்டனை நம்ம இப்போ கொடுக்குற மாதிரி வந்து தூக்குல தொங்க விட்டு நாக்கு இதெல்லாம் நீள்ற கிடையாதுங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தா ஹெட் அசாசின் தான், தலையை வெட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கூட்டு போய் ஓரியூர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல கூட்டு போய் வச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி, அது மட்டும் இல்லாமல் கை கால் உடம்பு எல்லாத்தையும் சின்ன துண்டாக வெட்டி ஒரு பெரிய ஒரு குச்சியை ஊண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டாங்க. இனிமேல் சேதுகரைக்கு யாராவது மத மாற்றம் பண்ண வந்தாங்கன்னா இதுதான் கெதின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணுங்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை செஞ்சார் கிழவன் சேதுபதி ராஜா. அப்போ என்ன ஆகுது, 8 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி பார்ட்ஸ் பூரா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிடக்குது. 8 நாளாக ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்திருக்கு. 8 நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்பு தான் வந்து மிஞ்சிருக்கு. காக்கா கூறுலாம் கொத்தி தின்ட்டு போட்டு தொங்கணும்னு சொல்லிட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுத்துக்காரு பாருங்க கிழவன் சேதுபதி. மதம் மாற்றம் செய்ய வந்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிழவன் சேதுபதி கொடுத்த தண்டனை தான் தண்டனை. இதன் பின்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த சேதுபதியில் ஆட்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மதம் மாற்றம் பண்ண முடியாமல் ரொம்ப பயந்து ஒடுங்கி போயிருந்தாங்க. அதன் பின்பு ரொம்ப பிற்காலத்தில் தான், அதாவது அவங்களுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்து 1800 வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்தஸ்து போய் அதுக்கப்புறம் ஜமீனா மாறுறாங்க. ஜமீனா மாறினதுக்கு அப்புறம் பிரிட்டிஷார்களுடைய ஆளுமை வந்து அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தப்படுகிறது. அப்போ செலுத்துறப்ப தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. இதுதாங்க ஜான் டி பிரிட்டோ. நீங்கள் என்னோட சொந்த ஊரான தேவகோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா டி பிரிட்டோன் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலான நான் பிறந்து வந்து படித்த ஸ்கூலான செயின்ட் பிரிட்டோன் ஸ்கூல் இருக்குது. இந்த செயின்ட்ன்றது வந்து எப்போ கொடுத்தாங்கன்னா, அதாவது புனிதன்ற பட்டம் எப்போ கொடுத்தாங்கன்னா கிபி 1947 வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் ஃபயஸ் போப்பாண்டது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு புனிதர் பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு புனிதர், நம்ம சேதுபதி இவர்கள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள் புகுந்த ஒரு விசைச்செடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வீழ்த்திட்டாப்புல. இதுதான் யதார்த்தமான உண்மை. இது வந்து இந்த மாதிரி வேற எதுவும் நடந்திருக்காங்கன்னா எங்கேயும் நடந்து கிடையாது. இது முழுக்க முகவேல் என்று சொல்லப்படுகின்ற ராமநாதபுரம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய மரவர் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்த உண்மை சம்பவம். இதை பற்றி வந்து லயலா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு சாப்டர்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெசனெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்காங்கன்றது யதார்த்தமான உண்மை. இவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிட்டோன் சொன்னால் வந்து அந்த பகுதி மக்கள் தெரியாது, ஓரியூரில் இருக்க மக்களுக்கு. அருளானந்தர் என்று சொன்னால் தான் தெரியும். அருளானந்தன்ற பேர் வந்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஊரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருளானந்தர் வந்து இருக்காப்புல.